எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் iMath யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்ம புதிய 2 சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாஸ்டர். ஸோ ஸ்மார்ட் ஸ்டடியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ், குவார்டர்லி ஆஃப் இயர்லி அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் கவர்மெண்ட் எக்ஸாமில் வைக்கிற கொஷின்ஸு ப்ளஸ் கொஷின் பேங்க்ஸு, அதுக்கடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் மினிமம் மெட்டீரியல்ஸ். ஸோ 10th 11th 12th ஆல் சப்ஜெக்ட்ஸ் வந்து மினிமம் மெட்டீரியல்ஸ். ஸோ அது மினிமமாக படித்தா எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய ஸ்மார்ட் ஸ்டடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்மளுடைய இன்னொரு சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாஸ்டர். ஸோ எக்ஸாம் மாஸ்டர் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அதாவது நம்ம வந்து டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி, பேங்க் எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா, ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜிகே, ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் தமிழ், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எக்ஸாம் மாஸ்டர் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், 12ஆம் வகுப்பு மேக்ஸில் மினிமமாக இந்த லாஸ்ட் மினிட்ல மினிமமாக என்ன படித்தா எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம், ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் ஒரு 60 70 அந்த ரேஞ்சில் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், ஓவரால் அவுட்லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷினும் வித்து ஒர்க் அவுட் பண்ணி, அந்த ஒவ்வொரு மாடலையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸில் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ வந்து ஓவரால் அவுட்லைன் மட்டும், அதாவது ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட், எந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல போகிறோம். அடுத்தது அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12th மேக்ஸில் நம்ம 12th மேக்ஸில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின். ஸோ இந்த 1 மார்க் கொஷின்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணாலே நீங்கள் போதும். ஸோ புக் பேக் 1 மார்க் மட்டுமே மினிமம் 15 கொஷின்ஸ் வருது, மேக்ஸிமம் 18 வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க்காவது நம்ம நிச்சயமாக நம்ம வந்து புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை நல்லா படிச்சிருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க். ஸோ 5 மார்க் தான் நமக்கு மினிமமாக இருக்குது. ஸோ முதல்ல 5 மார்க் கவர் பண்ணிவிட்டு அடுத்து 2 மார்க் 3 மார்க் வந்து கவர் பண்ணலாம். சரிங்களா? முதல்ல 5 மார்க் எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதிகமாக வரக்கூடிய சாப்டர்ஸை முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது 2 மார்க் 3 மார்க்கில் ஈஸியாக இருக்கிற சாப்டர்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 6, ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ சாப்டர் 6லிருந்து நமக்கு எப்பவுமே பப்ளிக்கில் வந்து 2 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் வேறு கொஷின் நம்பரில் கேட்குறதுனால நம்ம நிச்சயமாக 2 கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் சம் வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கோடுகள், தமிழில் வந்து குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரூவ் பை வெக்டர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளில். ஸோ இந்த 5 கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் 5 மார்க் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்டுறாங்க, 99% கேட்டுறாங்க. ஸோ சைன் காசு ஆல்டிடியூட் சம் வந்து இந்த 5 சம் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடுது. சரிங்களா? அடுத்தது இன்னொரு கொஷின் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 6.7. ஸோ எக்ஸைஸ் 6.7 வந்து பார்த்தீங்கன்னா பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும், தளத்தோட சமன்பாடு. பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கல 3 மாடல் இருக்குது. 1.2 பேரல், ஒரு புள்ளி கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு 2 பேரலல் வெக்டர்ஸ் கொடுக்குறது, இல்லைன்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு பேரலல் வெக்டர்ஸ் கொடுத்துருது. அடுத்தது 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட் கொடுத்துட்டு பிளேனோட ஈக்குவேஷன் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்டீசியன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அது. ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப ஈஸியானது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டாலே உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் பப்ளிக்கில் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா?
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் 5 மார்க் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 5 மார்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். 6th சாப்டர் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 12th சாப்டர் 12. அப்படியே நம்ம வந்து செகண்ட் வால்யூமில் லாஸ்ட் சாப்டருக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்டோம். ஸோ 12th சாப்டர் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ட்ரூத் டேபிள், அதாவது மெய் அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரூத் டேபிள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ப்ளஸ் 12.1ல் ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா க்ளோஷர், அசோசியேட்டிவ், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ், ஐடென்டிட்டி. ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வெரிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ அந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும்போது ஒரு 5 சம் தான் இருக்குது. அதாவது எந்தெந்த சம்னா நான் சொல்கிறது வந்து 12.9, 12.10 எக்ஸாம்பிளில் 2 சம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து எக்ஸைஸ், அதாவது 12.1 எக்ஸைஸில் குறிப்பாக வந்து 5, 9, 10 ஓகேங்களா. இந்த 5 கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. ப்ளஸ் ட்ரூத் டேபிள் இதை பார்த்தீங்கன்னாலே போதும். 12th சாப்டரில் ஒரு 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 3 5 மார்க் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்ம சொன்னது மட்டும் பார்த்தீங்கன்னா 3 5 மார்க். அடுத்து 4th 5 மார்க், இன்னொரு 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணணும் இல்லையா. இன்னொரு 5 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு 5 இல்லைனா 6 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் 5 மார்க் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் நம்ம ஓரளவுக்கு ஒரு 60 to 70 அந்த ரேஞ்சில் நம்ம எடுக்க முடியும். அடுத்தது வந்து சாப்டர் 5. சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 2 எக்ஸசைஸ் மெயினாக பார்த்துங்க. அதாவது 5.2 எக்ஸசைஸ் 5.2ல் குறிப்பாக 4th சம் 8th சம் அதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் 5 மார்க் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.5 இது முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கும் ஓகேங்களா. எக்ஸசைஸ் 5.5 ஈஸியாக இருக்கும். பேரபோலா, ஹைப்பர்போலா, ஹெலிப்ஸ் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். வே சம்மு. ஸோ 5.5 ஃபுல்லாக பார்த்துங்க. வேணா 5.1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சம் இருக்குது, 6வது சம், அது மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து 5.10 இருக்குது, அந்த ஒரு சம் பார்த்துக்கலாம். அந்த 2 சம் மட்டும் கூடுதலாக பார்த்துக்கலாம். ஸோ சாப்டர் 5 வந்து பார்த்துக்கிறீங்க. அடுத்தது சரி, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் பற்றி எதுவுமே சொல்லலையே, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஈஸி தானே அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஈஸியான சாப்டர்ஸ் தான் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் ஒன்று ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 2 சாப்டராவது பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து எய்தர் ஆர் தான் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சாப்டர் ஆர் செகண்ட் சாப்டர், 3rd ஆர் 4th அப்படி தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்று சாப்டர் 1 ஆர் சாப்டர் 2. சப்போஸ் கஷ்டமாக இருந்தால் சொல்கிறேன், உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 சாப்டர் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது பார்த்துங்க. சாப்டர் 1 ஆர் சாப்டர் 2 ஓகேங்களா. சாப்டர் 1 பாருங்க. ஆனால் சாப்டர் 1ல் இருக்க எல்லா 5 மார்க் பார்க்கணும். அப்படி இல்லைனா சாப்டர் 2 5 மார்க், இல்லைனா இம்பார்ட்டன்ட் மட்டும். சாப்டர் 1ல் கொஞ்சம் சம்ஸ், சாப்டர் 2ல் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து 6th, அதாவது இது இந்த சாப்டர் 1 ஆர் சாப்டர் 2 இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சாப்டர் 3 ஆர் சாப்டர் 4 ஓகேங்களா. சாப்டர் 3 இல்லைனா சாப்டர் 4 இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம் இந்த சாப்டரில் ஏதாவது இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியணும்னா நம்ம எல்லாமே வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், எல்லாமே பார்க்க வேண்டியதில்லை. அதில் குறிப்பாக எந்தெந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு போதும். ஸோ சாப்டர் 3 இல்லைனா சாப்டர் 4ல் இருக்கிற ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை. சாப்டர் 3ல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது 5 மார்க். சாப்டர் 4ல் ஒரு 10 to 15 வரும் 5 மார்க். அது பார்த்தீங்கன்னாலே போதும் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதில் வந்து 4 5 மார்க் 3 5 மார்க் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த சாப்டர் 3னா அதில் இருக்கிற எல்லா 5 மார்க்கும் பார்க்கணும். அப்போ தான் நம்ம அதில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இல்லை சாப்டர் 4ல் இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தான் சாப்டர் 1 சாப்டர் 2. ஸோ அந்த ஒரு சாப்டர் பார்க்கணும், அதில் இருக்க 5 மார்க் மினிமம் ஒரு 10 to 15 தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது 5 மார்க் கொஸ்டின். 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். ஒரு சாப்டரில் 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே போதுமானது. அவ்வளோதான். இப்போ எத்தனை 5 மார்க் வருது பாருங்கள். ஸோ இதில் ஒரு 5 மார்க்கு 6.7 ஒன்று, சாப்டர் 12 ஒன்று 3 ஆச்சு, அடுத்து சாப்டர் 5 ஒன்று 4 ஆச்சு, 5 6 கிட்டத்தட்ட ஒரு 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 6 மேக்ஸிமம் 6க்கு சான்ஸ் கம்மி தான். 5 கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிடலாம். 5 கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மாக நம்ம அட்டன் பண்ணி. ஏன் 5 அப்படின்னு பார்க்கணும்னா ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த 6th 5th கேட்பாங்க கம்பைனில். இப்போ அந்த காஸ் சைன் சம் சொன்னாலே அதுவும் 5th சாப்டர் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகிடும்னா நம்ம ஏதாவது ஒன்று தானே அட்டன் பண்ண முடியும். அதனால் வந்து நமக்கு 5 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 கொஷின் வந்து எப்படி காம்பினேஷனில் கேட்பாங்கன்னா, அதாவது சாப்டர் 7 ஆர் சாப்டர் 8 இந்த காம்பினேஷனில் கேட்பாங்க. இல்லைன்னா சாப்டர் 7 சாப்டர் 9 காம்பினேஷன் அப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நமக்கு காம்பினேஷன் வரும்போது சாப்டர் 7 8 கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 ஆர் 10 இந்த காம்பினேஷனில் கேட்பாங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 சொன்னோம்ல, அங்கே வந்து 11ஓட காம்பினேஷனில் கேட்பாங்க. சாப்டர் 11, 12 அதில் கேட்பாங்க. ஸோ சாப்டர் 9, 10. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த 9, 10 சாப்டர்ஸை நம்ம படிக்கலைன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த சாப்டர் 9 இருக்கு இல்லைங்களா? ஸோ 9, 10 வந்து சப்போஸ் அதுக்கு தான் அந்த ஒரு கொஷின் வந்து நம்ம மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மொத்தம் 7 5 மார்க் கொஷின்ஸ், 7ல் வந்து 6 அட்டன் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? அது காரணம் என்னது? 9, 10 ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா அந்த ஒரு 5 மார்க் கொஷின் கட் ஆகும். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து கம்பல்சரி 6 5 மார்க் கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது வந்து இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் மட்டுமாவது பார்த்துங்க. இப்போ இந்த 7th 8th இந்த கொஷின்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது 7th சாப்டர், 8th சாப்டர், 9th 10th இதில் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை மட்டும் பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 8th சாப்டர்னு வச்சுக்கலாம். 8th சாப்டரில் 8.4 8.7 அந்த யூலஸ் தேர்த்தை பேஸ் பண்ணியிருக்கு. 8.7ல் 8.4ல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் டோ எக்ஸ். ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுற சம்ஸ் வந்து ஒரு 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 4 5 சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சம் மட்டும் பார்த்தா கூட போதும். அதுவும் யூலஸ் தேர்த்தில் வர சம் பார்த்தா கூட போதும். ஸோ 8th சாப்டரில் அட்டன் பண்ண முடியும். சரிங்க, 8th சாப்டர் கொஞ்சம் சின்ன சாப்டர். அடுத்தது 7th சாப்டரில் குறிப்பாக ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இல்லைன்னா கடைசியில் அதாவது 7.6 7 8 அந்த 3 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணி ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டில் பாருங்கள், இல்லை லாஸ்ட்டில் பாருங்கள், ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்தது 9th 10th. ஸோ 9th 10th பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சாப்டர்ஸ். பட் அதில் 10th சாப்டர் வந்து 10.8 மட்டும் பார்க்கலாம். 10.8 லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும் 10th சாப்டரில். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு வேசம்ஸு. ஸோ அதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 9th சாப்டர் பார்க்குற மாதிரி இருந்தால் 9.8 பார்க்கணும். நம்ம ஏரியா சம் பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து 6 5 மார்க்கோ இல்லை 7 5 மார்க்கோ உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் கொடுங்க, அடுத்து 12th சாப்டர், அப்புறம் 5th சாப்டர், அப்புறம் இந்த சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு அப்படின்னா அடுத்தது 7th 8th 9th 10th நீங்கள் போகலாம். சரிங்களா? ஸோ இது ஓரளவுக்கு 5 மார்க். இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் விட்டுறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் வந்து 5 மார்க் கொஷின்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7th 8th 9th 10thலாம் நான் பார்க்கல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் குறையும். நான் 1 2 3 4 பார்க்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் குறையும். ஸோ அப்போ நம்ம சப்போஸ் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். இந்த காசு வெக்டர் மட்டும் பார்த்தா போதும். வெக்டரும் ட்ரூத் டேபிள் 12வது சாப்டர் இதை பார்த்தீங்கனாலே போதும். ஸோ 6வது சாப்டரில் வர கொஷின்ஸும் ட்ரூத் டேபிள் சாப்டர் 12ல் வர கொஷின்ஸ் இதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு மார்க் எடுத்துடலாம். ஒரு 35 90க்கு சொல்கிறேன், 90க்கு 35 45 அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துட முடியும். சரி, அடுத்தது வந்து 2 மார்க் 3 மார்க். ஸோ 2 மார்க் 3 மார்க் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு எய்தர் ஆர் டைப் கிடையாது. இப்போ நம்ம 5 மார்க் மாதிரி எய்தர் ஆர் டைப் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர்ஸ் 1 2 3 4 8 11 12 இந்த 7 சாப்டர் கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ், ப்ராப்ளம்ஸ் வந்து குறைவாக இருக்கிற சாப்டர்ஸ் 1 2 3 4 8 11 12. இந்த 7 சாப்டர்ஸ் பார்த்துட்டாலே போதும், நீங்கள் கன்ஃபார்மாக 6 ஓகேங்களா 2 மார்க் 3 மார்க் வந்து அட்டன் பண்ண முடியும். அதாவது நமக்கு மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்குது. 12 சாப்டரில் அட்லீஸ்ட் 7 சாப்டர்ஸ் இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கனாலே போதும். 6 கொஷின் அட்டன் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். ஒன்று 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ 5 அட்டன் பண்ணுற மாதிரி வரும், 6 அட்டன் பண்ணுற மாதிரி வரும், 5 அட்டன் பண்ண ஏதாவது ஒன்று மட்டும் தான். கண்டிப்பாக ஒன்று வந்து 6 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அதாவது 2 மார்க் ஒன்று 6 வந்துருச்சுன்னா 3 மார்க்கில் 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாப்டர்ஸ் மட்டும் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த சாப்டர்ஸ் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சாப்டர்ஸாக கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ், நமக்கு இருக்கிற +2 மேக்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற சாப்டர்ஸ், லிமிட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ். ஸோ இந்த 1 2 3 4 1 2 3 4 8 11 12. ஸோ 12th சாப்டர் ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், ஃபுல்லாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஈஸியான சாப்டர் இருந்தால் 12th படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது குறிப்பாக ஃபஸ்ட்டு சாப்டரில் முதல் 2 எக்ஸசைஸ் பார்த்தா போதும். ஸோ 1.2 1.1 இது 2 எக்ஸசைஸில் தான் அதிகமாக வந்து கேட்குறாங்க. 1.1 பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜாயிண்ட்லாம் கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் ஏ கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. ஸோ அந்த கான்செப்டில் இருக்கிற சம்ஸ். அதுக்கடுத்து ரேங்க் கண்டுபிடிக்கிறது 1.2ல் தரம் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய ரொம்ப சிம்பிளானதெல்லாம் இருக்குது. அடுத்தது செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, உள்ளே வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கும். அந்த மாடுலஸ் அது பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸு, இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸ், அந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட போகிறோம். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த 2 மார்க் 3 மார்க்லாம் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ இங்கே என்னென்ன சாப்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கணும், இந்த சாப்டர்ஸோட 2 மார்க்கு 3 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் நம்ம இங்கே சொல்கிறோமோ அது எல்லாமே நம்ம ப்ராப்ளம்ஸு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் குறிப்பாக எந்தெந்த சம்ஸ் அப்படின்றத நான் வந்து நம்ம வீடியோஸ் போட போகிறோம். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். குறிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சாப்டர்ஸை கவர் பண்ணிங்க. ஓகேங்களா, சரி இந்த சாப்டர் கவர் பண்ணியாச்சு. 1 2 3 4 8 11 12 கவர் பண்ணிட்டோம். இது சார் மேல்கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு 5th சாப்டர் 6th சாப்டர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 10 7 இதில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து நம்ம 2 மார்க் 3 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா 5th சாப்டரில் வந்து குறிப்பாக வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. வட்டத்துடைய சமன்பாடு கொடுத்துட்டு சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கிற சம் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ 5.1 அதில் வர சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அது. அதே மாதிரி 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறது 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட். அதில் குறிப்பாக 6.1 வந்து சம்ஸ் இருக்குது. அந்த ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் இருக்குது. அப்புறம் டவு கண்டுபிடிக்கிறது இருக்குது. அந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. அது கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்தது அந்த 6.1லேயே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்குது. முதல்ல ஒரு 8 சம் இருக்கும் எக்ஸசைஸில். 6.1 முதல்ல 8 சம், அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் 6.2 6.3 ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இது கோப்ளானர் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி வந்து 0 அப்படின்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கோப்ளானர். 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு அது கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணுறது, கோப்ளானர்னு சொல்லிட்டு எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 6.2 இருக்குது. அதே மாதிரி 6.3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A டாட் B கிராஸ் C, அதாவது 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் A டாட் B கிராஸ் C, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.3ல் பாக்ஸ் ப்ராடக்ட் A + B, B + C, C + A ஈக்குவல் டு 2ABC அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற கொஷின் இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இது, எக்ஸாமில் கேட்பாங்க 3 மார்க்கில். அதே மாடலில் A × B, B × C, C × C ஈக்குவல் டு ABC ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ப்ரூஃபும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் இதில் வந்து 1 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. எப்படின்னா ABC கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் A + B, B + C, C + A கேட்குறாங்க. இல்லைனா இதில் ஏபிசி கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க, A × B, B × C, C. இல்லை இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஏபிசி கேட்பாங்க. ஸோ இதை மாற்றி 1 மார்க்கில் நிறைய முறை கேட்குறாங்க. ஸோ முக்கியமானது. ப்ளஸ் இதை ப்ரூவ் பண்ண சொல்லி 3 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. இந்த கொஷின் இருக்குல்ல, இதில் புக்கில் எப்படி இருக்குன்னா ஏபிசி வந்து கோப்ளானர் அப்படின்னா A + B, B + C, C + A கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ கோப்ளானர்னா என்ன அர்த்தம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஏபிசி வந்து என்னது 0ன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஏபிசி கோப்ளானர் அப்படி தான் இங்கே 0 போட்டிங்கன்னா அப்போ ஓவரால் ஆன்சர்னா வரும், நமக்கு 0 வந்துடும். அப்போ ஆன்சர் 0 வரதுனால இப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து கோப்ளானர், அதாவது A + B, B + C, C + A வந்து கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6th சாப்டர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதை தாண்டி 6th சாப்டரில் பார்க்குறது வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஆங்கிள் கண்டுபிடிக்கிற சம்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதாவது ஒரு லைனுக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கும் பிளேனுக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் டிஸ்டன்ஸ், ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, 2 லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து பிளேனுக்கும் லைனுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, பிளேனுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 6th சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் பார்க்குற மாதிரி இருந்தால். அடுத்து வந்து 7th சாப்டர் பார்க்குறீங்க. 7th சாப்டர் இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கிற சாப்டர் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக டஃப்பாக இருக்கிற சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்து 7th சாப்டரில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7.3, 7.4, 7.5. இந்த 7.5 வந்து பார்த்தீங்கன்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், லிமிட் சம் இருக்கும். அப்போ நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி வந்து மெக்லரின் சீரிஸ் இருக்குது, மெக்லரின் சீரிஸ், டெய்லர் சீரிஸ் இருக்குது, அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரோல்ஸ் லக்ராஞ்ச் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். எக்ஸஸாக பார்க்குறதா இருந்தால் 7th சாப்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th இருக்குது. ஸோ 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரிடக்ஷன் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதாவது குறிப்பாக 9.1, 2 அந்த 3 தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 4, 5 இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது தான் பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான ப்ராப்ளம்ஸமாக இருக்கும்.
அதுக்கடுத்து 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 3-4 எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்குது. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தான்னு வச்சுங்களேன், ஒரு வகைக்கெழு சமன்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ஆர்டர் டிகிரி. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க, அது பார்த்து 1 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கிறது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா, 10.3 10.4 அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது இருக்கும். சரிங்க, அதாவது வகைக்கெழு சமன்பாடுகள் உருவாக்குறது இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஈஸியான போர்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்து 11th சாப்டர் நம்ம அதெல்லாம் இதில் சொல்லிட்டோம் பாருங்கள். 11th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். ஆக்சுவலாக ரொம்ப லிமிட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. நிறைய கடைசியில் நடத்துறதுலாம் நிறைய பேர் விட்டுருவோம் அது. அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 11th சாப்டர் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. சரிங்களா, ஸோ 11th 12th ஸோ 3 மார்க் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதில் குறிப்பாக எந்தெந்த சம்ஸ் அப்படின்றத நம்ம வீடியோஸ் போட போகிறோம். அந்த வீடியோஸை பார்த்து அந்த சம்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். சரிங்களா, இந்த 7 சாப்டர்ஸோட 2 மார்க் 3 மார்க் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ப்ளஸ் இதே மாதிரி நம்ம என்னென்ன 5 மார்க் சொல்லுமோ இது எல்லாமே முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 ஸோ நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லுமோ அது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் மூலியமாகவும் நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம்.